ஹாய் டியர்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து டெய்லி ஸ்கின் கேர் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கக்கா, அதே கொஸ்டின் வருது. இப்போ டெய்லி ஸ்கின் கேர் நான் எப்படி பண்ணுறேன், எப்படி ஸ்கின் கேர்னா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் வீடியோ போட போகிறேன். இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு மேக்கப்பும் இல்லை, நான் அப்படியே குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். இது வரைக்குமே இப்போ மணி என்ன ஆகுது, 5:45 ஆகுது. நான் இது வரைக்குமே எதுவுமே போடல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. காலையிலே போடணும்னு நினச்சேன். இப்போது எல்லாமே வைப் பண்ணியாச்சு, இருந்த வேர்வை எல்லாமே. மேக்கப் ஒன்றுமே கிடையாது இதில். ஃபஸ்ட்டு கிளென்சிங் வச்சு, இந்த மாதிரி கிளென்சிங் மில்க் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளென்சிங் மில்க் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் டோனர் போட்டாலும் சரி, இல்லை குளிச்சுட்டு வந்தோடனே அப்படியே டைரெக்டாக டோனர் யூஸ் பண்ணிக்கினாலும் சரி. நான் இப்போ வந்து பயோடெக்கோட குக்கும்பர் டோனர் தான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக. அதை ஜஸ்ட்டு இப்படி நம்ம ஃபேஸ் கிட்ட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேஸில் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். குட்டி ஃபேன் இருந்ததுன்னா ப்ரைடுக்கெல்லாம் பண்ணும்போது குட்டி ஃபேன் வந்து ஃபேஸ் கிட்ட வச்சா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர். இப்போ நான் போடுறது வந்து இது வந்து நியூட்ரேஜன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான். ஆயில் ஃப்ரீ காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த டீ ஜோன் மாதிரி இங்கே இந்த இடத்துல போயிருக்கும், இந்த மூக்கு மேலே ஆயிலியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நியூட்ரேஜனா பிராண்டு. காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பயோடெக்கோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்காக இது யூஸ் ஆகுன்றதுக்காக நான் இதை போட்டுட்ருக்கேன். பட் எனக்கு நார்மல் ஸ்கின் தான், காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி ஆயிலும் கிடையாது, ட்ரையும் கிடையாது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது போடும்போதே ஒரு க்ளோ ஃபேஸில் இருக்கும். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நமக்கு நாமே போட்டுக்கிறோன்றதுனால கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பழக்கம் அப்படின்றவங்க ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிஃபோர் காமிச்சதுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள். இதுதான் ஸ்கின் கேர். ஓகேங்களா, இப்போது மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ப்ரைமர் வேணும்னா போட்டுக்கலாம். ப்ரைமர் வேண்டாம் அப்படின்றவங்க டைரெக்டாக இந்த மாதிரி காம்பேக்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக இதுக்கு மேலே காம்பேக்ட் போட்டுக்கலாம். இதுவே நைட்டு ஸ்கின் கேர் பண்ணுறீங்கன்னா இப்போ டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்படியே நீங்கள் தூங்க போயிடலாம். காலையில் எழுந்து பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ க்ளோவாக இருக்கும். நம்ம என்ன தான் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நம்மளை கொஞ்சமாவது செல்ஃப் கேர் எடுத்தால் மட்டும்தான் ஸ்கின் மெயின்டைன் ஆகும். இப்போது நான் இதுக்கு மேலே டைரெக்டாக காம்பேக்ட் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தருதா? இது வந்து மேப்ளின் பிராண்டோட காம்பேக்ட் தான். இதுவும் இதோட ஷேட் ரொம்ப லைட்டாக வேணும்னா இதோட விட்டுக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக அந்த ஸ்பாஞ்ச் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதிலே வர ஸ்பாஞ்சு.
எனக்கு ரொம்ப நியூடாக போதும், நான் மேக்கப் போட்டதும் தெரியக்கூடாது, ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்க ஒரு க்ளோவாக இருக்கணும்னா இதோட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும் அப்படின்னா இதே காம்பேக்டை நீங்கள் இன்னொரு லேயர் அடிச்சுக்கலாம். அதுதான் டபுள் கோட்டிங்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். காம்பேக்ட் போடும்போது நீங்கள் நெக்கும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐப்ரோ ஃபில்லிங். ஈவனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐப்ரோ கோம்பு வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக காஜல், லைட்டாக லிப்ஸ்டிக் பிடிக்கிறவங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி எப்போவுமே லிப்ஸ்டிக் வைக்க மாட்டேன், லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். லிப் பாமே நமக்கு நல்ல லுக்கு கொடுக்கும். இதுதான் டெய்லி ஸ்கின் கேர். இது